என் செல்லல்ல என் தங்கல்ல சாரிடி மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்டி மன்னிச்சிடி எதோ தெரியாம சொல்லிட்டேன் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதடி ஏய் ஒரு தடவை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு மன்னிச்சிருமா ப்ளீஸ் ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா சரி மன்னிக்கிறேன் தேங்க்ஸ் ஆனா எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்க என்ன இப்ப என்ன திட்டின மாதிரி அந்த ஸ்வீட்டிக்கு கால் பண்ணி திட்டு சிரிக்குமா உங்களுக்கு வேற வேலையே இல்ல என்னங்க என்ன இவ எதுக்கு இப்ப கால் பண்றா ஏய் ஆபீஸ் கால்மா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஒரு நிமிஷம் பேசிக்கிறேனே ஹலோ நிமிஷம் இவ்வளவு பெருசா இருக்குங்க இப்பதான் தெரியும் ஒரு நிமிஷம் முடிஞ்சு அறிவு இருக்காரு உனக்கு ஆபீஸ் விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம நடந்துக்கிறேன் எப்ப பாரு விளையாட்டுத்தனம் எல்லாம் சரி ஓகே ஓகே சரி சாரி வாட் இஸ் யுவர் கண்டினியூ அவ்வளவுதானே நீங்க என்ன நான் பாத்துக்கிறேன் அட இதுல என்ன இருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அடியே சிரிக்கு மவளே உனக்கு ஊர்ல ஒரு கத்துல வேற யாருமே கிடைக்கலையா எப்ப பார்த்தாலும் ஏன் புருஷ போய் அடையே சுத்திட்டு இருக்க இன்னொரு தடவை இவனுக்கு கால் பண்ண மவளை கொன்றுவேன் போன வைடி யார்கிட்ட பேசிட்டு இருந்த பொய் சொல்லாத உனக்கு தான் அப்பாவே இல்லையே ஆனா உனக்கு இருக்காங்கல்ல என்னவா உன் தங்கச்சிக்கு சென்னையில இன்டர்வியூ இருக்கான் இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்கி பாத்துக்க சொன்னாரு அதுக்கு தான் ஓகே சொல்லிட்டு இருந்தேன் ஓ தங்கச்சியா அவ வந்து மாமா மாமா இவன் பின்னாடி தானே சுத்திட்டு இருப்பா எனக்கு தானே காண்டாவும் அப்பா 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 இருப்பா அது வந்து நாங்க ஹனிமூன் போறதுக்காக பிளான் போட்டுட்டு இருந்தோம் நீங்க வேற தங்கச்சி இங்க வரான்னு சொல்லிட்டீங்களா அதான் இவர் பிளான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த கோவத்துல தான்ப்பா திட்டிட்டேன் சாரிப்பா அப்புறம்ப்பா அவளெல்லாம் இங்க அமிச்சிடாதீங்க அங்கேயே வீட்லயே இருக்க சொல்லுங்க இன்டர்வியூலாம் இருக்கு வீட்டில் உட்காந்து பத்திரம் தேய்க்க சொல்லுங்க சரிப்பா அப்பானா அப்பாதான் அப்பாடா அப்பா அத்தை அப்படிங்களா சரிங்க அத்தை நீங்க அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் ஐயோ நீங்களும் கூட வந்துருங்க உங்களையும் நானே பாத்துக்கிறேன் ஓகே ஓகே விட மாட்டேன்டா உன்னை என்னாச்சு ஆஃபீஸ்ல மீட்டிங் உனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீ என்கிட்ட இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க ஆமால்ல ஆனா அதான் உண்மை கரெக்டா 7 மணிக்கு உன் வண்டி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கு 2 நிமிஷம் கழிச்சு அதாவது 7:02க்கு உன் ஆபீஸ் வாசல்ல உன் வண்டி நின்றுருக்கு அதுக்கப்புறம் சுமார் ஒரு 55 கேஜி உன் வண்டியில ஏறி இருக்கு அது ஏறினதுக்கு அப்புறமா கரெக்டா நம்ம வீட்டு டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 5 கிலோமீட்டர் உன் வண்டி போயிருக்கு போனது மட்டும் இல்லாம சுமார் ஒரு 3 மணி நேரம் கிட்ட அது அங்கேயே நின்றுருக்கு அதுக்கப்புறமா 15 கிலோமீட்டர் உன் வண்டி போயிருக்கு அங்கிருந்து 35 கிலோமீட்டர் சுத்திட்டு 25 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு நடுவுல பெட்ரோல் போட்டேன் யார் அந்த 55 கிலோ பரவாயில்ல சொல்லு அடிக்க மாட்டேன் அது ஸ்வீட்டி ஓ பாவம் ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்னான் அதான் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டு போனேன் அதுக்கப்புறம் அவளை ட்ராப் பண்ணிட்டு
அப்படியே நான் வந்துட்டேன். ஆஹா, பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போடான்னா வேலை இருக்கு, மீட்டிங் இருக்கு, வேலை போயிடும், பிச்சு எடுப்போம், ரோட்ல தெரியணும்லாம் சொல்லுவேன். ஆனா 35 கிலோமீட்டர் தள்ளி போய் காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படிதானே? பாவம். அப்ப நான் பாவம் இல்லையா? ஆமா ஆமா, எல்லா பொண்ணுங்களும் உன்கிட்ட தானே ஆறுதல் தேடுவாங்க. நீ என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேம்ப் ஏதாவது வச்சு நடத்துறியா? அந்த நாக்குன்னு ஒண்ணு இருந்தா தானே நீ பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவ. அதுக்கு வெட்ட போறியா? இல்ல, உன் நாக்கு துருவ போறேன். ஹாய் ஸ்வீட்டி. ஸ்வீட்டியா? அவனை விட மாட்டேன்டா அவனை. என்னாச்சுமா? ஏன் போன் எடுக்கல? ஃபோன் பண்ணியா? 10 மிஸ்டு கால் வந்திருக்கு. நீங்க போன் எடுக்கல, அதான் மிஸ்ட் கால் ஆயிருக்கு. சரி, யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? கிளைண்ட் கூட. ஓ, 2 மணி நேரம் பேசுற அளவுக்கு யார் அந்த கிளைண்ட்? அது வந்து மீட்டிங் ஆன்லைன்ல. ஓ, அப்ப போனை கொடு. கொடு. எதுக்கு? போனை கொடு. அது சார்ஜ் இல்ல. நான் போட்டுக்கிறேன். ஏய், இப்ப ஆபீஸ் கால் வரும்டி, நான் பேசணும். நான் கொடுக்குறேன். அப்ப போனை கொடு. உன் போனை கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? நீ எதுக்கு கேக்குறிய? அதுக்கு தான் நானும் கேக்குறேன். என்ன சந்தேகப்படுறீங்களா? நீங்க இவ்வளவு சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஓஹோ, அப்ப நீ பண்ணது மட்டும் என்னவா? நான் சந்தேகப்படலையே. அப்ப போன் எதுக்கு கேக்குற? அது யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு கியூரியாசிட்டி, அதான். அதான் மீட்டிங்னு சொன்னல. சரி, மீட்டிங் எப்படி போச்சு? மீட்டிங் நல்லா தான் போச்சு. அந்த ஃபாரின் கிளைண்ட் கூட தானே மீட்டிங்? ஆமா ஆமா, அந்த கிளைண்ட் கூட தான். மீட்டிங்ல சரவணன் இருந்தாரா? ஏய், அது அவர் வேற டீம் டி. ஓ சரி, அப்ப வேற யாரெல்லாம் இருந்தாங்க? அது வந்து நானு வேற 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 நானும் ஸ்வீட்டியும் தான் இருந்தோம். 2 பேர் தான். சரி, அப்போ போறேன். ஏய், யாருடி அது? அது 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 என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? குடு, நான் பேசுறேன். பாருங்க, மறுபடியும் சந்தேகப்படுறீங்க. ஆமா, சந்தேகம் தான் படுறேன். அப்பவும் போன் கொடு. அது ஏய், நான் சந்தேகம்லாம் பரடி, சும்மா விளையாண்டேன். உன்ன போய் சந்தேகப்படுவா? சோ ஸ்வீட். அப்ப நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். அப்பாடா, நல்ல வேலை. ஸ்வீட்டி கூட என்ன பேசுனீங்கன்னு கேட்காம விட்டாலே. எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆமா, இவ ஏன் போனை கொடுக்காம போனா? பெஸ்டின்னு வேற வருது. ஏய், என்னங்க மீனா, இப்ப அவசரமா நாங்க வெளியே கிளம்புறோம். ஓகேவா மச்சான்? இங்கே இரு, நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, நான் சிங்கிள் தான். எப்ப பார்த்தாலும் ஏன் புருஷன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி ஆகும்? ஏண்டா, நீதான் ஒண்டி கட்டியா இருக்க, அவனையும் அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு அழகான பொண்டாட்டி இருக்கா. சரி, சுமாரா இருக்கே. இப்ப இது ரொம்ப முக்கியம். பாரு, இப்ப அவன் வெளில வருவான். வந்ததும் மச்சான், எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? மச்சான், என்ன கிளம்பலாமா? போலாம்டா. சரி, நாங்க போயிட்டு வரோம். நீ பார்த்து ஜாகிரதையா இரு. ஓகேவா? ஏங்க, கிச்சன்ல ஏதோ கேஸ் பில் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து போறீங்களா? எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே. அவருக்கு சளிங்க, அதனால அவருக்கு தெரியல. நீங்க பாத்துட்டு போங்க. சரி, ஓகே. ஓடுறான். திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோங்க, வாயில ஆசிரியர் எடுத்து விட்டுருவேன். போடா அடியும் கொய்யல, போடா வெளில. ஏய், அதெல்லாம் கரெக்டா தான். ஏய், எங்கடி அவன்? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க, அதனால அவசரமா கிளம்பிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னடி உளற? ஐயோ, ஆக்சிடென்ட் யாருக்கோ கால் வந்துச்சு, அவரு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. நீங்க எதுக்கு நைட் நேரத்தை வெளில போயிட்டு? வாங்க உள்ள போலாம், வாங்க உள்ள போலாம். இல்லடி அவன். ஐயோ, உங்களுக்கு அப்புறம் அவரை மாதிரி சளி பிடிச்சிருங்க. வாங்க நம்ம போலாம், வாங்க. மீனு மீனு, என்ன? நம்ம ஏன்
இந்த பெட்டில் இருக்கிற ஸ்பேஸை ஏதாவது வச்சு ஃபில் பண்ணக்கூடாது. என்ன 2 பில்லோ வாங்கி போட போறியா? அது இல்லை, இந்த ஸ்பேஸை நம்ம ஏன் ஒரு குழந்தைய வச்சு ஃபில் பண்ணக்கூடாது? நாளைக்கே போய் பக்கத்து வீட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்து படுக்க வச்சுக்கலாமா? பக்கத்து வீட்டு குழந்தை ஏற்று வீட்டு குழந்தையில கூப்பிட்டு வந்து என்ன ப்ளே ஸ்கூல் நடத்த போறியா? நான் நம்ம குழந்தைய சொன்னேன். ஓ சி, என்னச்சு? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. நான் எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன்ல. இதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஆமா, நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? ஏண்டி உனக்கு மட்டும் எப்படி சம்பந்தமே இல்லாத நேரத்துல சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் வருது? சொல்லுங்க. ஹரிணி, காயத்ரி, ஸ்வீட்டி. யார் அந்த 3 பொண்ணுங்க? ஏய், நமக்கு பிறக்க போற குழந்தைங்களோட பேருடி. பிறக்க போறது பையனா பொண்ணான்னு கூட நான் சொல்லல, அதுக்குள்ள 3 பேர் சொல்றீங்க. அதுவும் பொண்ணுங்க பேரா சொல்றீங்க. ஸ்வீட்டி பேரை வேற சொன்னீங்க. அப்போ அந்த மிச்ச 2 பேர் யாரு? நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? ஹரிணி, காயத்ரி, ஸ்வீட்டி. ஹரிணி உங்க எக்ஸ் தானே? ஏய், அது தாரிணிடி. அவ பேரு கூட ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அவ பேர் ஞாபகம் இருக்குன்னா அவளையும் ஞாபகம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவளை மறந்துட்டேன்னு சொல்லி தானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. எதோட நீ கோத்து விடுற நீ? அப்ப இவ்வளவு நாள் அவன்னு நினைச்சு தானே என் கூட பழகிட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சிங்கர் ஹரிணியை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் அவங்க பேர் சொன்னேன். அது மட்டும் இல்லாம எனக்கு காயத்ரின்னு ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க இப்ப இறந்துட்டாங்க, அதனாலதான் நான் அந்த பேரை சொன்னேன். போதுமா? அப்போ அப்போ உங்களுக்கு ஸ்வீட்டியும் ரொம்ப பிடிக்கும் தானே அர்த்தம். அது ஸ்வீட்டி. சொல்லுங்க. ஸ்வீட்டி எனக்கு அக்கா மாதிரி. போதுமா? ஓ ஆமா, ஏன் பொண்ணுங்க பேரா சொன்னீங்க? அதுவா, எனக்கு பொன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவளை அப்படியே என் கையால் தாங்கி என் மாரில் அப்படியே அவளை படுக்க வச்சு அவள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி கொடுத்து அந்த முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுமா. என்ன இங்க பாருங்க சார், இந்த உலகத்திலேயே இந்த அன்பு, லவ் எல்லாமே ஒரு பொண்ணு மேல மட்டும்தான் இருக்கணும். அது நானா மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? ஏய், அது நம்ம குழந்தை தாண்டி. யாரா இருந்தா என்ன? படு. அப்போ குழந்தை உங்களுக்கு எப்பயுமே நான் மட்டும் தான் குழந்தை. படுறா. மென்டல். மீனு, போன் சார்ஜ் போட்டு குளிக்க போறேன். போன் ஏதாவது வந்துச்சுன்னா? நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும், அதானே? தயவு செஞ்சு போனை நீ அட்டனே பண்ணிடாத, அதுவே போதும். ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி, எப்ப போற ஸ்வீட்டி. இவளுக்குலாம் ஒரு வேலையே இருக்காதா? எப்ப பாரு ஏன் புருஷனுக்கே கால் பண்ணிட்டு இருக்கா. சனிய பிடிச்சவ. யார் எடுக்கானான்னு சொன்னானே, கட் பண்ணிட்டா. இவ யார புதுசா ரம்யா? இவளுக்குலாம் ஊர் உலகத்துல வர பையனே கிடைக்க மாட்டானா? எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஏன் புருஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்காளுங்க. கட் பண்ணிட்டா. இதுக்கு மேல முடியாது. ஹலோ, ஏய் என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு நீ என் புருஷனுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ அவனுக்கு ஹெச்சா, நான் அவனுக்கு ஹெச்சமடி. மூடிட்டு போனை வெடி. இன்னொரு வாட்டி அவனுக்கு கால் பண்ண அவளை விளக்கு மாதிரி பிஞ்சிடும். வெடி போன. யார்கிட்ட? என்னம்மா? ஏண்டா பொம்பளை சொக்கிக்குதாடா, பொம்பளை சொக்கு. உனக்கெல்லாம் பசங்கள ஃப்ரெண்ட்ஸே இல்லையாடா? கால் பண்றது பூரா பொண்ணுங்கடா. முதல்ல அவளுங்களை எல்லாரையும் பிளாக் பண்றேன், புரியுதா? என்னடி ஆச்சு? காலதான் வந்துச்சா? நீ எதுவும் பேசல? அதெல்லாம் அவகிட்டயும் பேசல. அந்த மகான் இவ்வளவு ஒரு சிரிக்கி இருக்காளே, அவகிட்ட மட்டும் இனிமே என் புருஷனுக்கு கால் பண்ணனா விளக்கு மாதிரி பிஞ்சிரும் அப்படின்னு டீசெண்டா சொல்லி வச்சிட்டேன். இது அடி பாவி, அவங்க என் ஹச்சாரு. அதே தான் அவளும் சொன்னா. அதுக்கு ஒரு பஞ்ச போட்டுட்டேன், நீ கேட்டுக்கணுமே. சரி, உனக்கு வேலைக்கு டைம் ஆகுது இல்ல, நான் போய் சட்னி அரைக்கிறேன். ஐயோ, ஹலோ மேடம், மேடம் சாரி மேடம், ராங் நம்பர். சிச்சி, கிராஸ் டாக் மேடம். இது ஃபயரா? ஐயோ மேடம், மேடம் 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 மேடம். மீனா!